அல்லவா? தேவனுடைய அச்சை பாருங்கள், மந்திர கலையும் தேவனுடைய சக்கரத்தை பாருங்கள், சூரிய சந்திரகளாகும் கட்டுக்களை பாருங்கள், 14 உலகங்களாகும் ஆசாரத்தை பாருங்கள், ஆதாயத்தை ஒடுக்கியை பாருங்கள், புண்ணிய நதிகள் குளங்கள் ஆகியவற்றையும் விதானத்தை பாருங்கள், நட்சத்திரங்களையும் உணர்த்துகின்றனவா? அப்படி நேர்வழியை பாருங்கள், மோட்ச ரூபத்தையும் சட்டங்களை பாருங்கள், யாகங்களையும் இறைச்சியலையை பாருங்கள், 7 சமுத்திரங்களும் கடல்களை பாருங்கள், தர்மேந்திரிய யானேந்திரியங்களையும் அங்கே அன்பு நிறைவை பாருங்கள், வாயு தேவனாகவும் அம்பின் சூழலை பாருங்கள், அக்கினி தேவனாகவும் இந்த தேவனுடைய தத்துவங்கள் எல்லாம் உணர்த்தப்படுகின்றன. அழகான பெருமாற்றியாக இந்த வேண்டுவாறு உலகின் நல்ல அருள் பொழிகின்ற பெருமாற்றி வருகின்றார் அல்லவா? இன்னைக்கு ஆதிகாரி அம்பாளுடைய மகோத்சவ திருவிழா என்று சொன்னால் அரித்தன் திருவிழா அல்லவா? என்னுடைய வாழ்க்கையிலே மயமான வாழ்க்கையை வாழுகின்ற மக்களுடைய செழிப்பை அழுத்தி உற்சாகத்தை ஊட்டி மனப்புடைப்பை ஏற்படுத்துகின்ற உன்னத திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த மேலான கோடான கோடி மக்கள் கூடிய புனித பூமியிலே கோடான கோடி மக்கள் எல்லோரும் முன்னேற்றம் போற்றிருந்த தேனான அருள் தேடியே எமக்கெல்லாம் அருள் தருகின்ற ஆதி காளியம்மாள் நாடான நன்னிலை நயன்கிற அழகான தேரிலே ஆதிகாரி அன்னை ஆடி 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 வருகின்றார் அல்லவா? தனித்துறையும் பாரு மற்றவர் இதயத்தில் மகிழே இருக்கின்ற ஆதிகாலி தாயே வெற்றிட பாக்கியம் வெற்றிடுவாய் வருவாய் ஆதிகாலி தாயே நற்கவம் தருவாய் நாயகியே என்னுடைய காவல் வெற்கு முக்குவில் ஆதிகாலி அம்மாவை அழகான தேதியிலே அற்புதமாக வருகின்றார் அல்லவா? தாரும் உறவிக்கு பசுப்புடல் பெறாத நாயனும் மருந்தான தாயே நாமுன்னும் மருந்தும் அமுதும் நாமகளாக இருப்பவளே நம்பியர் உள்ளத்து நாயகியே ஆதிகாலி நாயகியே பாபா அம்மா அழகான தேதியிலே ஆடி ஆடி ஊர் மக்கள் எல்லோரும் ஊரெல்லாம் முன்னாக கூடி வரம் பெற்று எடுக்க எம் பெருமாற்றுடைய திருவிழா மிக சக்தி மயமாக அருள் மயமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவா? அன்னை என்னை அளவுக்கு அளவானவனாக முன்னே செய்த தபத்தால் முன்பதும் கொண்ட நாயகியா
பெருமாட்டி கோவிலே ஆர்வணித்து தாவடி நிற்கும் கொட்டுவில் அடியோடு எல்லோரும் வரம் பெற்று இருக்க எம்பெருமாட்டி வருகின்றார்களா எங்கும் அவையும் எளியோர் நீர்வோல் தங்கும் அகன்றானே கனியில திருவுருப்பேன் அழகாக கூறுகின்றல்லவா சத்துவம் கூட சதாசிவன் தானால சித்தமும் ஆட சிவசக்தி தானால வைத்த சராசரம் ஆட மறையாட அத்தனம் ஆடினான் ஆனங்கள் கூப்பிட்டு என்று பொருள் கல்வி கருவறையா மனம் தெய்வ வடிவு நெஞ்சில் வைத்திருந்தாத உறவு ஆகிய அனைத்து எல்லாம் அம்பியை கண்ணை நாடி வருகின்ற அடியோடு எல்லோருக்கும் தாடி வெற்றி ஆடி காலை அம்மாள் தாடி கலந்திருந்தார்களா தேவையாக உடந்திருந்தார்களா நாங்கள் எல்லோரும் சக்தியை வழங்குவர்கள் எல்லோரும் சக்தி மான்களாக உயர்கின்றோம் அல்லவா வாழ்க்கையிலே முன்னோடு இருந்திருந்தவர்கள் எல்லோருக்கும் ஒருவரை செய்கின்ற தெய்வமாகவும் நிறுத்தி உள்ளவர்கள் எல்லோருக்கும் அகத்திலே இருந்து வருவதற்கும் உண்ட சக்தியாகவும் அம்பியை உயர்கின்றார் அல்லவா உயிரிழந்த கருத்திலேயோ உயிருக்கு உயிராக தெய்வம் தெரியும் என்று செய்வோர் சொன்னை நாடு பணிந்ததும் தெய்வான மகாபலி காவலியார் சக்தியை போற்றுகிறார்களா இன்றைக்கு சக்தி வழிபாடு பாருங்கள் எங்களுக்கு சீரும் சிறப்பும் பெற்று இறந்திருந்த பண்டைய காலத்து முதலில் எம்பெருமான ஆலயத்திலே என் பெருமாட்டி தவிர உலகத்து நாயகியாக இருக்கின்றார்களா சக்தியின் திருநாமங்களை பாருங்கள் மகேஸ்வரியாக மனோன்மணியாக கற்பக சக்தியாக அரியல் ஆரணியாக ராஜேஸ்வரியாக வாராம் துணியாக அபிராம சுந்தரியாக உமாதேவியாக காமாட்சியாக சிவகாம சுந்தரியாக கடாய பிராட்டியாக விசாலாட்சியாக புதிய அத்தியாக எம் பெருமாட்டுடைய அழகான இருவரும் நிறைந்த இருவரும் ராட்சி வருகின்ற நாயகியாக உத்திரையாக திறமணியாக வைஷ்ணவியாக அவளை பூமி நாங்கள் குடிக்கின்ற ராஜாக சத்தியத்தை தாயையும் முருகனாக விளங்குகிறார்களா சத்தியமான உணர்வு எச்சரித்து சொல்லி கலந்த அன்பிலும் அவமூர்த்தி வளர்க்கின்ற நாயாக எம் பெருமாட்டை அழகு உணர்ந்து வந்த மாபெரும் சக்தியாக கருதுகிறார்களா சக்தி சிவத்து அணிகளுக்கு அனுகிரகிப்பவர்களா சிறையான பேச்சு வாழை வழங்குபவர்களா சிறையான குழந்தையாக இருப்பவர்களா ஆதிராணி அம்மா சகல நாட்டுகளுக்கு எல்லாம் இருப்பிடமாக விளங்குவதல்லவா அமைதியான வாழ்க்கையும் அளவில்லாத ஆனந்தத்தையும் நமக்கு அருளும் அன்பு தாயாக போற்றப்படுகின்றனவா இன்றையில் நல்வாழ்வையும் மறுமையில் முக்தி இன்பத்தையும் தருவதல்லவா இருக்கின்றனவா இந்த வழிபாட்டில் எங்கெங்கும் வாழும் சக்தியடா எழுதுவர்கள் அருள் தன்னாராயிருந்து கவிஞ முருகன் தன்னையே மறந்து பாடியுள்ளாரல்லவா உலகத்தையும் பார்த்து உலகத்தில் ஒவ்வொரு அணையிலும் நுழைகின்ற அந்த மாபெரும் சக்தியை பாருங்கள் மதுரையில் மீனாட்சியாகவும் பாண்டியில் காமாட்சியாகவும் காசியில் விசாலாட்சியாகவும் தஞ்சையில் முத்துமாரியாகவும் திருப்பட ஊரிலே அபிராமியாகவும் சமய புலத்திலே கருமாரியாகவும் முன்னே செலுத்திலே வழிவாங்கியாகவும் நைனா தீவிலே நாலு பூசணியாகவும் எண்ணி பயிலே சுத்தையாகவும் காவிரி தீவிலே முத்துமாரியாகவும் இப்படி பலவிட தத்துவங்கள் உணர்த்துகின்ற எம்பெருமாட்டி ஆதிசிவனுடைய சக்தியங்கள் அன்னை அருள் கருதல் முக்தி அல்லவா நீர் உயர்வு இருக்கும் போது அது எண்ணுகின்ற சக்தி வந்தவராக அன்னையில் அருள்நிலைத்த தாய்மார் சுவாமிகள் சோதரி புராதனி சுமங்கல சுந்தரி புகுந்த வந்த கருமங்கல சுந்தரி விளங்குகின்ற சிவசை வந்தவராக மனோன்மணியாக இப்படி எம்பெருமாட்டி அழகாக தேவிலே ஆடி ஆடி வருகின்ற உலகையே நாங்கள் எங்களுடைய சைவ தமிழ் பக்த இசை பாடலை கொண்டு வருவோம். நாட்டுப்புற
அம்பாவின் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுக்க வேண்டும். பெருமாட்டி அடியார்களே, நாங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அம்பாவுக்கு ஒரு சூடம் அல்லது ஒரு ஊதுபத்தி அல்லது 2 மலர்களை கொண்டு வந்து அம்பாவை நாங்கள் தரிசிக்க வேண்டும். குதிரை போட்டால் கருதமதி போட்டால் அந்த கருதம் உயரத்திற்கு போதால் அதை போட்டு நாங்கள் அம்பாவை பெருங்கையோடு வந்து கும்பிடுவதில் எந்த விதமான பலனையும் நாங்கள் அடையப் போவதில்லை. ஒரு சிறிய குழந்தை இருக்கின்ற வீட்டிற்கு நாங்கள் எப்படி செல்கின்றோம்? ஒரு இனிப்பு பந்தத்தை வேண்டிக் கொண்டுதான் நாங்கள் செல்லுகின்றோம். அப்பொழுது அந்த குழந்தை எங்களிடம் ஓடுகிறது. அதே போன்று ஆதிமூலத்திலே வீட்டிருக்கின்ற ஆதிகாலி தாயாய் நாங்கள் வாழ்ந்திருந்த பொழுது எங்களுக்கு நல்ல முறையில் ஆழ்வழங்குவார். இப்பொழுது ஒரு மக்கள் அறியாத இசையால் அம்பாவை நகை வைக்கப் புகழ்ந்தார். மக்கள் துயர் தீர்ப்பதற்கே மகாகாளி வருகிறார். மக்கள் குறை தீர்ப்பதற்கே மகாகாளி வருகிறார். மோகமெல்லாம் மறைவதற்கே மூகாம்பிகை வருகிறார். மோகமெல்லாம் மறைவதற்கே மூகாம்பிகை வருகிறார். வருகிறாள் வருகிறாள் காளியம்மா வருகிறாள். தேரிலேறி காளியம்மா வீதியுலா வருகிறாள். தேரிலேறி காளியம்மா வீதி வலம் வருகிறாள். வருகிறாள் வருகிறாள் காளியம்மன் வருகிறாள். இன்னலெல்லாம் தீர்ப்பதற்கே இன்றாகத்தி வருகிறாள். இன்னலெல்லாம் தீர்ப்பதற்கே இன்றாகத்தி வருகிறாள். கீர்த்தியோடு புகழை பாட கிரியதத்தி வருகிறாள். கீர்த்தியோடு புகழை பாட கிரியதத்தி வருகிறாள். வருகிறாள் வருகிறாள் காளியம்மா வருகிறாள். பல்லவினை தீர்ப்பதற்கே காளியம்மா வருகிறாள். மோகமெல்லாம் மறைவதற்கே மூகாம்பிகை வருகிறாள். மோகமெல்லாம் மறைவதற்கே மூகாம்பிகை வருகிறாள். முக்திகரம் தந்திடவே கத்தியாக வருகிறாள். முக்திகரம் தந்திடவே கத்தியாக வருகிறாள். மலைமகளாய் திருமகளாய் கலைமகளாய் வருகிறாள். மலைமகளாய் திருமகளாய் கலைமகளாய் வருகிறாள். மக்கள் துயர் தீர்ப்பதற்கே காளியம்மா வருகிறாள். மக்கள் துயர் தீர்ப்பதற்கே காளியம்மா வருகிறாள். கண்ணியர்கள் கழுத்தினிலே தாலி பறந்து கவர்ந்தோம்.
எடுக்க வந்தோம் கண்ணிறைந்த கணவனை காட்டி தர வேண்டுகிறோம் கண்ணிறைந்த கணவனை காட்டி தர வேண்டுகிறோம் பிள்ளை வரம் இல்லை என்று பெரும்பாவம் செய்து விட்டோம் பிள்ளை வரம் இல்லை என்று பெரும்பாவம் செய்து விட்டோம் பிள்ளையாக வாடியம்மா பெருந்துயரை தீரடி பிள்ளையாக வாடியம்மா பெருந்துயரை தீரம்மா உன் கவலை தீர்ப்பதற்கு நாங்கள் இங்கே வந்தோம் அம்மா உன் கவலை தீர்ப்பதற்கு உங்கள் நாங்கள் நாடுகிறோம் ஓடி வந்தோம் முன்னடைக்கு உரிமையோடு வாழுகிறோம் ஓடி வந்தோம் முன்னடைக்கு உரிமையாக வாழுகிறோம் காளி என்ற பெயர் கொண்ட காமாட்சி சுந்தரியே காளி என்ற பெயர் கொண்ட காமாட்சி சுந்தரியே ஆதி சக்தி நாயகியே அர்த்த மரத்து திருவிருப்பா